ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் எந்த கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாமினி சுல்தான் அவங்க ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தாக்கினி இலக்கியம் அப்படின்றது குதுப்ஷாஹி சுல்தான் யாரால் ஆதரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எதை பற்றி கேட்டிருக்காங்கன்னா தாக்கினி இலக்கியம் பற்றி கேட்கல, குதுப்ஷாஹி சுல்தான் அவங்களே சொல்லிட்டாங்க ஆதரித்தவர். அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குதுப்ஷாஹி சுல்தான் எங்கே ஆட்சி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா பகுதி ஆட்சி பண்ணார் குதுப்ஷாஹி அப்படின்றவர். பாமினி சுல்தானியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1347 தான் பாமினி சுல்தான் ஸ்டார்ட் ஆச்சு. பாமினி சுல்தானியம் ஃபஸ்ட்டு தொடங்கி வச்சவர் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் பாமன் ஷா அப்படின்றவர் தான் பாமினி சுல்தானியத்தை தொடங்கி வச்சார். இவரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஹசன் கங்கு பாமினி. அதனால தான் பாமினி சுல்தானியம் அப்படின்னே பேர் வந்துச்சு. யாரோட காலத்தில் ஆரம்பித்தார் அப்படின்னா டெல்லி சுல்தானில் அப்போ யார் சுல்தானாக இருக்கார், டெல்லி சுல்தான் ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. யார் அப்போ சுல்தானாக இருந்தவர் அப்படின்னா முகமது பின் துக்லக் அப்படின்றவர். முகமது பின் துக்லக்கோட ஆட்சி காலத்தில் நிறைய போராட்டம் நடக்கும்ல, அவர் நிறைய திட்டம் அவரோட ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ நிறைய போராட்டம் நடக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1336 விஜயநகரம் என்னென்னா சுதந்திரமாச்சு. 1347 என்னென்னா பாமினி சுல்தானமும் சுதந்திரமாக என்னென்னா தனி ராஜ்யமாக உருவாயிடுச்சு. ஆரம்பித்து வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் பாமன் ஷா. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாமினி சுல்தானியத்தில் முகமது ஷா, 3ஆம் முகமது ஷா அப்படின்னு ஒரு மன்னர் இருப்பார். அவரோட அமைச்சர் ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான். இந்த முகமது கவான் இருந்த வரைக்கும் பாமினி சுல்தானியத்தை பிரிவுபடாமல் பார்த்துக்கிட்டு இருந்தார். பட் என்னென்னா ஒரு நடந்த ஒரு பிரச்சனையில் என்னென்னா ஆக்சுவலி ராஜாவுக்கு என்னென்னா மற்றவங்களாம் என்னென்னா புத்தி சொல்லி முகமது கவான் என்ன பண்ணுறாரு, மன்னராக ட்ரை பண்ணுறாரு அப்படின்லாம் என்னென்னா பொய் சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா முகமது கவானை ராஜாவே தூக்கு தண்டனை கொடுத்து அவரை சாவடிக்க பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமினி சுல்தானியம் ஒரு 5ஆக உடஞ்சிடும். அந்த 5ம் என்னென்ன பேரில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சுல்தானியம் பேர் என்ன அப்படின்னா அதில் ஷாஹி யாருதுன்னா பீஜப்பூர். இது எந்தெந்த சுல்தானியம் யாருது அப்படின்றது முக்கியமான விஷயம். அதில் ஷாஹி பீஜப்பூர். அடுத்தது நிசாம் ஷாஹி எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமது நகர். அடுத்தது குதுப் ஷாஹி தான் நம்மளுக்கு தெரியும் கோல்கொண்டா அப்படின்னு. அடுத்தது இமாத் ஷாஹி பீரார் அப்படின்னு ஒரு ஏரியாவை ஆட்சி பண்ணுறாங்க. பீரார் அப்படின்றத தலைநகரமாக வச்சுருக்காங்க. அந்த இடம் அவங்க ஆட்சி பண்ணுற இடம் பேர் இமாத் ஷாஹி, அவங்க தலைநகரம் பேர் பீரார். அதே மாதிரி குதுப் ஷாஹி அப்படின்றது அந்த ஆட்சி பண்ணுற இடம், கோல்கொண்டா அப்படின்றது தலைநகரம். கடைசியாக என்னென்னா பரீத் ஷாஹி இவங்களது பீடார். ரெண்டும் வேறு, பீரார் வேறு பீடார் வேறு. ஓகே, இந்த ஒவ்வொருத்தரையும் யார் அனெக்ஸ் பண்ணது பின்னாடி அப்படின்னு பார்ப்போம். இந்த பீராரை யார் பிடிச்சிருப்பா அப்படின்னா அக்பர் பிடிச்சிருப்பார். அகமது நகர்லேயும் கொஞ்சம் ஏரியாவை அக்பர் பிடிச்சிருப்பார். அந்த மாதிரி நடந்திருக்கும். இந்த பரீத் ஷாஹியை பின்னாடி பீஜப்பூர் பிடிச்சிருப்பாங்க. பீஜப்பூர் பிடிச்சிட்டாங்களா? இப்போ என்னென்னா 3 ராஜ்யம்தான் இருக்கும் மிச்சம். ஒன்று பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா. இதில் இந்த அகமது நகரை யார் பிடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் பிடிச்சிருப்பார். ஷாஜகான் கேப்சர் பண்ணியிருப்பார். அடுத்தது இந்த பீஜப்பூர் கோல்கொண்டா ரெண்டுத்தையும் யார் பிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் பிடிச்சிருப்பார். இந்த மாதிரி அந்த 5 ராஜ்யமும் முகலாய சாம்ராஜ்யத்தோட பின்னாடி அனெக்ஸ் பண்ணிடுவாங்க.
ஃபஸ்ட்டு பீடாரை யார் பிடிச்சார்னா அக்பர். பீடார் வந்து பீஜப்பூர் சுல்தானியம் அதுலேருந்து சேர்த்துருவாங்க. அதனால் 3 தான் இருக்கும். அகமது நகர் யாருன்னா ஷாஜஹான் அனெக்ஸ் பண்ணிடுவார். பீஜாப்பூரையும் கோல்கொண்டாவையும் அவுரங்கசீப் பிடிச்சிருவார். அவர் தக்காணத்தில் வந்து உட்காந்துருப்பார்ல ரொம்ப நாளைக்கு. அப்போ தான் வந்து என்னென்னா இந்த 2 ராஜ்யத்தையும் பிடிக்கிறதுக்காகவும் அவரோட பையன் வந்து என்னென்னா அங்கே கலவரம் பண்ணிகிட்டு இருப்பார். அக்பர் அப்படின்ற ஒரு பையன், 2வது அக்பர். அவர் வந்து என்னென்னா மராத்தாஸ் இவங்களோடலாம் சேர்ந்து என்னென்னா பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பார். அவரை வந்து தட்டி கேட்கவும் தான் வந்து என்னென்னா இவர் தக்காணத்துக்கே வருவார் அவுரங்கசீப். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது இந்த கொஷினில் பாருங்கள், அப்படியே மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. பாமினி சுல்தானை பொறுத்த வரைக்கும் இது வந்து மேட்ச் பண்ண சொல்லி தான் கேட்பாங்க மேக்ஸிமம் கேபிட்டலோட. இமாத் ஷாஹி யார் அப்படின்னு பாருங்கள். இமாத் ஷாஹி வந்து பீரார் லாஸ்ட்டு. அடுத்தது பரீத் ஷாஹி வந்து என்னென்னா பீடார். அடுத்தது நிசாம் ஷாஹி எங்கன்னா அகமது நகர். அடுத்தது அதில் ஷாஹி வந்து பீஜப்பூர். ஃபஸ்ட்டு என்னது பீரார், அடுத்தது பீடார், அடுத்தது அகமது நகர், அடுத்தது பீஜப்பூர். 4 3 2 1 அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். தலைக்கோட்டை போர் நடைபெற்ற வருடம் எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1565 நடந்துச்சு. தலைக்கோட்டை அப்படின்ற இடத்துல நடந்த போர். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ராட்சச தங்கடி போர் அப்படின்னும் வந்து இதை சொல்லுவாங்க. இந்த தலைக்கோட்டை போரை யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் விஜயநகர் சாம்ராஜ்யம், இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா 4 சுல்தான்கள். பீரார் மட்டும் வரமாட்டாங்க, மீதி வந்து எல்லாருமேனா பீடார், அப்புறம் கோல்கொண்டா, அகமது நகர், பீஜப்பூர். விஜயநகருக்கும் பாமினி சுல்தான்ஸுக்கும் சுத்தமாக ஒத்து போகாது. 2 பேரும் என்னென்னா அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. விஜயநகர் வந்து ஆக்சுவலி வந்து பீஜப்பூர் சுல்தான்ட்டேருந்து வந்து என்னென்னா கோவாவை போர்ச்சுகீசியர்கள் வந்து பிடுங்கிப்பாங்க. அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா விஜயநகர் சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜயநகருக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் வந்து என்னென்னா ரொம்ப ஒத்து போகும். அதனால் வந்து 2 பேரும் சப்போர்ட் பண்ணிப்பாங்க. போர்ச்சுகீசியர்களோட டாமினேஷன் விஜயநகர் சாம்ராஜ்யம் இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் விஜயநகர் சாம்ராஜ்யம் அழிஞ்சதுக்கப்புறமா போர்ச்சுகீசியர்களோட டாமினேஷன் இந்தியாவில் குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா யாரோட டாமினேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இங்கிலாந்து, பிரிட்டிஷோட டாமினேஷன் அதிகமாகிடுச்சு. சரியா? ராட்சச தங்கடி போர் நடக்குது இவங்க 2 பேருக்கும் இடையில. 1565 வருஷம் நடந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது நான் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லது சொல்லணும் அப்படின்னு வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம இதில் பார்ப்போம். கோல்கும்பாஸை கட்டியவர் யார் அப்படின்னு வந்து கொஷின் கேட்கலாம். கோல்கும்பாஸை கட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அதில் ஷா அப்படின்றவர் தான் கட்டியிருக்காரு. அதாவது பீஜப்பூரை சேர்ந்தவர். பீஜப்பூர் மன்னரான முகமது அதில் ஷா தான் கோல்கும்பாஸ் அப்படின்ற ஒரு இதை கட்டுறாரு. அவர் இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மேலே வந்து கோல்கும்பாஸ்க்கு டோம் இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு டோம் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மசூதி மேலெலாம் இருக்கும், மாஸ்க் மேலெலாம் இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஒரு டோம் இருக்கும். இந்த டோம் வந்து ஏஷியாவிலே ரொம்ப பெருசாக இருக்கிற இடம் இங்கே தான். ஆசியாவிலேயே பெரிய டோம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, கோல்கும்பாஸில் தான் இருக்குது. இதை கட்டினவர் யார் அப்படின்னா முகமது அதில் ஷா அப்படின்றவர். இவர் வந்து பீஜப்பூரில் இருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். முகமது குவாலி குதுப்ஷா வந்து எதை கட்டினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குதுப்ஷா அப்படின்னா என்ன ரீஜியன்னா கோல்கொண்டா பகுதியில் இருக்கிற குவாலி குதுப்ஷா எதை கட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் கட்டியிருப்பார். என்னென்னா சார்மினார் அப்படின்னு வந்து கட்டியிருப்பார். ஷார் அப்படின்னா வந்து என்னென்னா 4 அப்படின்னு அர்த்தம். மினார்னால் வந்து என்னென்னா குதுப் மினார், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்படி இருக்கும் மேலே வந்து இது மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்கும். இப்படி இருக்கும், டிசைன்ஸ் இருக்கும்.
மேலே இப்படி இருக்கும். இது மாதிரி தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, 2 சைட்லேயும் 4 சைட்லேயுமே ஆக்சுவலி இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி 2 சைடில் நல்லா தெரியும். இந்த மாதிரி வந்து மினார் இருக்கும். இந்த மாதிரி 4 சைட்லேயும் மினார் இருக்கும். சார்னா 4, இது மாதிரி 4 மினார் சேர்ந்துருக்கும். மேலே ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். இதுதான் சார் மினார். இதை வந்து கட்டியிருக்காரு எங்கே அப்படின்னா ஹைதராபாத்தில் கட்டியிருப்பார். ஹைதராபாத்தில் சார்மினார் கட்டினார் யார் அப்படின்னா குவாலி குதுப் ஷா அப்படின்றவர் தான். இன்னொன்று அவர் வேறு என்ன கட்டியிருக்கார் அப்படின்னா கோல்கொண்டாவில் கோட்டை கட்டியிருக்கார். அப்புறம் கோல்கொண்டா கோட்டை கட்டியிருக்கார். இது 2 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முகமது குவாலி குதுப் ஷா வந்து கோல்கொண்டாவை சேர்ந்தவர். இவர் வந்து சார்மினார் கட்டியிருக்காரு ஹைதராபாத்தில். அப்புறம் கோல்கொண்டாவில் கோட்டை கட்டியிருக்கார். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின் மட்டும் பார்த்துடலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரஷ்ய பயணியான நிக்கிட்டின் அப்படின்றவர் யாருடைய அரசவைக்கு வருகை புரிந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரோட வைக்கு அவர் வந்திருப்பார் அப்படின்னா 3வது முகமது ஷா, 3ஆம் முகமது ஷா காலத்தில் வந்திருப்பார். நம்ம கூட ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல முகமது கவான் இவர்கிட்ட தான் வந்து என்னென்னா அமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3வது முகமது ஷா காலத்தில் ரஷ்ய பயணியான நிக்கிட்டின் வந்து வந்திருப்பார் இந்தியாவுக்கு. இது கூட கொஷினாக கேட்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான இதுவரையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ.